வணக்கங்க, காட்ஸ் கனியிலேருந்து சின்னசாமி. ஓகே, எல்லாத்துக்குமே இந்த தேன் வந்து தண்ணியில் கரையுமா கரையாதா அப்படிங்கிறது ஒரு டவுட் கேட்டே இருக்காங்க. அதை இன்னைக்கு நீங்கள் லைவாக பொந்துலேருந்தே தேன் எடுத்து அதை கிளியர் பண்ணி காமிச்சிடுறீங்களா? காமிச்சிடுறீங்களா? எடுக்கலாங்களா? எடுக்கலாம். பாருங்க, இது வந்து அடுக்கு தேன், அதோட பொந்துக்குள்ளே இருக்கு லைவா. ஸோ அந்த தேனை தான் இப்போ எடுத்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து பண்ணி காமிக்க போறாரு. எல்லாத்துக்குமே ரொம்ப நாள் ஒரு டவுட்டு, தேனை தண்ணியில் ஊற்றுனா கரையுமா கரையாதா அப்படிங்கிறது. அது இன்னைக்கு என்னன்னு டைரெக்டாகவே நம்ம பார்த்துடலாம். நல்லா விளைஞ்ச தேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே அந்த மூடி போட்டு அழகாக வச்சுருக்கோம். அதுதான் விளைஞ்ச தேனுக்குரிய அடையாளம். இப்போ பாருங்கள் எப்படி தேன் வருதுன்னு பார்த்தீங்களா? தேன் நல்லா விளைஞ்சிருக்கு இல்லைங்களா? இது விளைச்சலுங்க. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி தண்ணி ஊற்றி ஊற்றணும். ஊற்று. இரு ஊற்றுங்க. இந்த தேன் தெரியுறமா? இப்போ தேனை புழிஞ்சு விடுறாரு. புழிஞ்சு விடு. இப்போ தேன் புழிஞ்சு விடுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. போதும் சார். ஓகே, இப்போ நீங்கள் லைவாக இந்த கூட்டிலேருந்து தேன் எடுத்து இதில் புழிஞ்சுட்டு அதை பார்த்துருப்பீங்க. இந்த ஹனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப விளைச்சல் அதிகமாக இருந்த தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தேன், ரொம்ப விளைஞ்ச தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது உடனே கரையில், பட் கீழே வந்து அது ஃபார்ம் ஆகி நிற்கிது. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ தேன் வந்து இந்த தேன் வந்து கரையில், பட் வந்து சில டைமில் வந்து அந்த மாய்ச்சர் அதிகமாக இருக்கும். மலை தேன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலைகளில் எடுக்கிறது மாய்ச்சர் அதிகமாக இருக்கும், நீர்த்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அந்த டைமில் எடுக்கிறது இந்த மாதிரி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது கரையும். தேனை வந்து தண்ணியில் ஊற்றி கரையுதா இல்லை கரையிலையா அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரிஜினாலிட்டி என்னைக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்மெல்ல தெரியும். ஸோ இதுதான், அப்படிதான். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.